பார்த்து எக்ஸிட் போல் ரிசல்ட்டு 120+ சீட்டு. அடுத்த சிஎம் எங்கள் விஜயண்ணா தான். 120 சீட்டா? ஆமாம். எங்க 120 சீட்டு யார் யார் ஜெயிப்பா? ஒரு லிஸ்ட்டு கொடு. 120 கூட வேணாம், ஒரு 10 பேர் யார் யார் ஜெயிப்பா லிஸ்ட்டு கொடு. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இவர் ஜெயிப்பாரா? இவர் ஜெயிப்பார்னா அவரை பாண்டிச்சேரியிலே நிற்க வச்சு சிஎம் ஆக்கியிருக்கலாமே. அங்கனா ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான்னு இங்கே நிற்க வச்சுக்கிறீங்க, இங்கே மட்டும் ஓட்டு போடுறாங்களா? சரி, இவர் வேணாம். இதோ இவர் சொட்டையை மறைக்கிறதுக்காக சைடு வாக்கு எடுத்து கோர்ட்டுக்கே போவாத அருமையான அட்வொகேட். இவர் நீ ஓட்டு போடுவியா? நெக்ஸ்ட்டு. சரி, இந்த ஆர்எஸ்எஸ் காரரா? நெக்ஸ்ட்டு. அவர் இல்லையா? இவர் விஜயண்ணாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, தமிழ்நாட்டில் நடிகர் வடிவேலுக்கு அப்புறம் ஆகச்சிறந்த நகைச்சுவை நடிகர். அவரை பார்த்தாலே அப்படி சிரிப்பு கக்கக்கான்னு வரும். ரொம்ப பிரபலமான நகைச்சுவை நடிகர்ல, அவர் ஜெயிப்பாரா? நெக்ஸ்ட்டு. அவர் இல்லையா? சரி, இவரா? யார் இவர்? யாரா? அட பாவிகளா, ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாத கட்சியை வச்சு 120 சீட்டு ஜெயிப்பீங்க, சிஎம் ஆவீங்கன்னு சொல்லி உங்கள் குழந்தை மண்டையெல்லாம் கழுவி வச்சுக்கிறாங்களே, எதுக்கு? என்ன பிளானு? எனக்கு ஒன்றும் புரியல. இந்த வாட்டி இந்த ஓட்டு என்றப்ப எல்லாம் கண்ணில் விளக்கண்ணை ஊற்றின்னு பார்க்கணும். ஏன்னா என்ன பிளானு ஒன்றும் புரியல. உண்மையாகவே ஒரு சீட்டு ஜெயிக்கிறதே கஷ்டம். அப்படியாப்பட்ட கட்சி 120 சீட்டு ஜெயிக்கும், விஜயண்ணா சிஎம் ஆவாருன்னு சொல்லி இவங்கள குழப்பி விட்டுக்கிறாங்களே, என்னவா இருக்கும்? ஒன்றும் இருக்காது. 120 சீட்டு, விஜயண்ணா தான் சிஎம். நம்புறியா இல்லையா? அப்போனா டீலிமிட்டேஷன் என்னன்னு சொல்லு, நம்புகிறேன்.